ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய படைப்புகளிலேயே மிகச் சிறந்தவர்களாக விளங்குகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காவது அல்லாஹ் தன்னுடைய அந்த ஆளுமையில பங்கு கொடுத்துறானா? தன்னுடைய தனித்தன்மையில அவர்களுக்கு ஒரு உரிமையை அளித்திருந்தானா? அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். ஒருத்தரும் இந்த தர்கா பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே இல்லையா? அப்ப இவங்கெல்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. என்னடா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரொம்ப 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 உயர்வாகவே சொல்கிறான். வரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய புகழை நாம் மேலோங்க வச்சிருக்கிறோம் அப்படி பாராட்டுறான் குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகிற்கும் அருட்கொடையாகவே உம்மை அனுப்பியிருக்கிறோம் அப்படிங்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணாதிசி இன்னக லஅலா குலுகின் அதீம், ரொம்ப சிறந்த உயர்ந்த பண்புகள் கொண்டவராக நீர் திகழ்கிறீர். அல்லாஹ் தன்னுடைய தூதர் அப்படி பாராட்டுறான். இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்தான நற்குணங்கள் கொண்டவராக திகழ்கிறீர் அப்படிங்கிறான் ஒரு கட்டத்துல. இன்னொரு கட்டத்துல சொல்றான் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்வுடைய பெரிய கருணையின் காரணமாகத்தான் நீங்கள் அந்த மக்களோடு மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் மாத்திரம் ஒரு கடின சித்தம் உள்ளவராக இருந்தால் என்னைக்கோ உங்களை ஓடி போயிருப்பாங்க. அந்த மக்களோட அப்படி அந்யோன்யமாக இரண்டரை கலந்து பழகிறீர்கள் பாராட்டலாம். இப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு மற்ற நபிமார்கள்லாம் அல்ல கண்டிக்கிறான, அப்படியெல்லாம் காரசாரமான நீ மோசமான ஆளு இப்படி எல்லாம் அல்லாஹ் அதிக அளவுக்கு யூஸ் பண்ணல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. இப்படி அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற அகில உலகத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்ட பெரிய சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டு அவங்க தானே. அந்த சிறப்பா யாருக்கும் கொடுக்கலையே. 1400 வருஷமா எவ்வளவு சமுதாயங்கள் வந்து போச்சு. இதுவே முந்தி ஹீமோன்னு வச்சுக்கிறோம், ஹிஜ்ரிக்கு முந்தி ஒரு 1300 வருஷமா இருந்தா ஒரு 1300 நபி போயிருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்துக்கு முந்தி ஒரு 1300 வருஷம் போனீங்கன்னா அது ஒரு ஊருக்கு ஒரு நபி, மாநிலத்துக்கு ஒரு நபி, மாவட்டத்துக்கு ஒரு நபி, பகுதிக்கு ஒரு நபி, வருஷத்துக்கு ஒரு நபி என்று கணக்கு பண்ணீங்கன்னா அவ்வளவு நபிமார்கள் போயிருப்பாங்க. இங்கிட்ட 1400 வருஷம் ஓடி போயிருக்கு ஒருத்தர் வரல, அவர் தான். இன்னும் 10,000 வருஷம் போகட்டுமே, அவர் தான். இப்படி கியாம நாள் வரைக்கும் உள்ள ஒரு பெரிய சமுதாயம். உலகம் அவ்வளவு நபிமார்களுடைய உம்மத்து எவ்வளவோ அதை விட இவங்களுக்கு பெருசு. இன்னைக்கு உள்ள கணக்குப்படி எடுத்தா கூட ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி இவ்வளவு மக்கள் வாழ்ந்திருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி எந்த காலத்திலேயும் 600 கோடி பேர் இருப்பாங்களா? இன்னைக்கு 600 கோடி பேர் கொண்ட மக்களுக்கு அவர் தானே நபி. அவன் ஏத்துக்கிறாட்டாலும் அவர் தானே வழிகாட்டி. 600 கோடி இன்னைக்கு உலகத்தை வாழ்றான்னா 600 கோடிக்கு வழிகாட்டி அவர் தான் அனுப்பப்பட்டிருக்கார். அவர் கொண்டு வந்த மார்க்கம் தான் வழிகாட்டும். அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இறந்து போன பிறகும் நுபுவத்து கண்டினியூ வேலை செய்யுது. ஒரு நபி மௌத்தா போனாருன்னா அடுத்த ஆள் நேரத்துக்கு வந்துருவாரு. முந்திலாம் ஒரு நபி வேலை செய்வாரு, மௌத்தா போயிடுவாரு, அவரோட டியூட்டி முடிஞ்சு போயிடும். இன்னொரு ஆள் அந்த வேலையை செய்யணும். மௌத்தா போன பிறகும் கூட அவருடைய வேலைகள் கண்டினியூவா நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் சிறப்புகளை கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள் சொல்றாங்களே மகான்கள், இவர்களுக்கு என்னென்னமோ சக்திகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே, அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் பங்கு வச்சு கொடுத்து விட்டாங்கிற அளவுக்கு நம்புறாங்களே, அது உண்மையா இருந்தால் அதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருப்பானா இல்லையா? நிச்சயமா கொடுத்திருப்பான். இவங்க சொல்லக்கூடிய அப்துல் காதர் ஜிலானி கொடுத்ததை ரசூலுல்லாஹ் கொடுத்துக்க மாட்டானா? ஷாகுல் ஹமீத் பாஷா கொடுத்ததை ரசூல் ஸல்லல்லாஹு கொடுத்துக்க மாட்டானா? ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் கொடுத்ததை ரசூல் ஸல்லல்லாஹு கொடுத்துருக்க மாட்டானா? பல மடங்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான். கொடுத்தானா? என்ன உங்களுடைய வரலாறு என்ன தெரியுது? எல்லாம் ஒரு பாருங்க முரண்பாடு. இது நான் சொல்லியே ஆதாரமா காட்ட வேண்டியது இல்லை. ஞானம் இல்லாத ஒருத்தன் இந்த நாவூர் அனிபா பாட்டை படிச்சா கூட தெரிஞ்சுக்கிடுவான். வழங்குதா? அவன் என்னென்னவளா ரசூலுல்லாஹ் பண்ணுனாங்க. கல்லால் அடித்தார்களுங்கிறான், அப்புறம் சொல்லால் அடித்தார்களுங்கிறான். அவங்க அந்த நாளிலே மக்கா நகரம் இருந்ததை பாருங்கள்னு பாட்டு படிக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களாம். கல்லாலையும் அடிச்சாங்களாம், சொல்லாலையும் அடிச்சாங்களாம். தாயிபு நகரத்து வீதியிலே எங்கள் தாகா நபி நடக்கையிலே பாவிகள் செய்த கொடுமையினை என்னை பார்த்தால் நெஞ்சம் உருகுதம்மாங்கிறார. அவர் தாயிபுல என்னென்னலாம் பண்ணுனாங்க. அப்ப இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
எப்படியெல்லாம் வந்து புண்படுத்திருக்கிறாங்க. கிறுக்கண்டாங்க, லூஸ் பைத்தியக்காரண்டாங்க, பொய்யன்னு சொன்னாங்க, பொய் சொல்லக்கூடிய புலவன்னு சொன்னாங்க, அடிச்சாங்க, உதைச்சாங்க, கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, ரத்தம் சொத்த சொத்த விரட்டி அடிச்சாங்க. அப்போவெல்லாம் அவர்கள் மனிதராய் இருந்தார்களா? என்ன அடிச்சுப்பிட்டியா நீ? உன் கை வழங்காம போயிருப்பாரு. என்ன அடிச்சுப்பிட்டீல, உனக்கு நாக்கு வேலை செய்யாது பாரு. என்ன அடிச்சுப்பிட்டீலடா, ரத்தம் கீழே சாவ பாரு. என்கிட்ட ஏத்துட்டியா என்று அவர்கள் நடந்து கொண்டார்களா? அவர்கள் அடிச்ச எவனுதா கை வழங்காம போடுச்சா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சிருக்கிறான், அடிச்சவனுக்கு கை வழங்காம போகல, அப்படி ஒரு தாபமும் உடல, அப்படி ஒரு மந்திரவாதி அனுப்பப்படல. அடிச்சா வாங்கி கொண்டு சபுர் செய்து கொண்டு அதை மறுமைக்குரிய தர்ஜாவாக்கி கொண்டாங்க. அப்படிதான் படைக்கப்பட்டாங்க, அப்படிதான் அனுப்பப்பட்டாங்க. அப்ப நபிமார்கள் பட்ட கஷ்டத்திலேயே அதிகமான கஷ்டம் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த நபியும் கொடுக்கப்படாத அளவுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அதிகமா கஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கேங்கிறாங்க. அவ்வளவு கஷ்டத்திற்கு ஆளான நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலைமை மனிதர் என்ற நிலையில் இருந்ததா? இவர்கள் மகான்களை பத்தி நினைக்கிறார்களே மந்திரவாதிகள், அப்படி இருந்ததா? என்னங்க ஊரை விட்டு ஒதுக்கிட்டான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. சோபைய அபி தாலிப் என்ற ஒரு கணவாய், அபு தாலிபுடைய பெயரால் இருக்கக்கூடிய கணவாய், அதாவது 2 மலைக்கு இடையில உள்ள ஒரு பகுதி. அங்க வந்து ஊர் வழக்கம் பண்ணிவிட்டாங்க. ஊருக்குள்ள இருக்கக்கூடாது, எல்லாம் உன் கூட்டம் போ, எங்க போயிருன்னு சோபை அபி தாலிபுக்கு போ என்று கொண்டே விட்டுட்டாங்க. விட்டா சின்ன குழந்தைகள், இஸ்லாத்தை பெண்கள் ஏத்திருப்பாங்க, கை குழந்தையோட இருப்பாங்க, கணவன் ஏத்திருப்பார், மனைவி ஏத்திருக்க மாட்டாங்க, மனைவி கணவன் ஏத்திருக்க மாட்டாங்க, கல்லாத வயசுல உள்ளவங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கூட்டம் இந்த மாதிரி ஒரு தெருவுக்குள்ள அடைச்சி வச்ச மாதிரி வெளியே வர முடியாது. யாரும் எந்த கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது, உதவி செய்யக்கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாது, சந்திக்க கூடாது, நல்லது கெட்டதுக்கு அழைக்க கூடாது என்றெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டார்களே. அந்த நேரத்தில் இவங்க சொல்லக்கூடிய அந்த அவுளியாக்களுக்கு என்னமோ இருக்குங்கிறாங்களே, அதெல்லாம் கொடுக்குறான்னா அப்ப எல்லாம் கொடுத்துருக்கணும். பசிக்குதுமாங்க, இந்தா பிரியாணி, ஷூ, இந்தா ஹல்வா கொடுத்தாங்களா? என்ன நடந்துச்சாங்க? காய்ந்து போன சருகுகள் இருக்க, இலைகள், காஞ்சி போன இலைகள் இருக்க, அதை கரிச்சு, இலைய திங்கல, அதை கறியாக்கி அதை கரைச்சி குடித்தாங்க. வயிற்றுக்குன்னு ஒண்ணு வேணும்ல. தோள்கள் இருக்க, தோல், ஆட்டு தோல், மாட்டு தோல் தூக்கி எறிவாங்களே, அந்த தோலை சுட்டு கறிக்கி அதை சாப்பிட்டாங்க. அப்ப வசியில துடிக்கக்கூடிய நேரத்துல கூட அதுதான் அவர்களுக்கு கிடைச்சே தவிர அவர்கள் என்னவா இருக்கல. இவங்க நினைக்கிற மாதிரி நமக்கு ரிசுக்கு தர போறாங்க. யாரு? சாகுல் பாஷா நம்மளை பணக்காரனாக்கி வாராம். ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிபு நம்மளை எங்க ஒண்ணு நிப்பாட்டி போடுவாராம். அல்லாவுடைய தூதரு கணக்கு இல்லாம சபூர் செய்யலாமுங்க. அந்த துடிக்கிற குழந்தைகளுக்கு என்னமா செய்ய முடிஞ்சா? பசியில சோத அபி தாலிப்ல துடிச்சிட்ட குழந்தை, அந்த குழந்தைகளுக்கு என்னமா பண்ண முடிஞ்சா? நீங்கள் நான் இருந்தா என்ன பண்ணும் அதான் பண்ண முடிச்சு. உங்களை அந்த மாதிரி ஒதுக்கி வச்சு விட்டா அந்த இடத்துல என்ன கிடைக்குது அதான சாப்பிடுவீங்க. நீங்க இருந்த அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பீங்களோ அதை செஞ்சாங்களா, அல்லது அல்லாஹ் இருந்தா என்ன செய்வானோ அதை செஞ்சாங்களா? நீங்க இருந்தா அத்தனை செஞ்சுப்பீங்க. குழந்தை பசிக்குதுங்குது, ஊருக்குள்ள விட மாட்டேங்கிறான், எவனு தர மாட்டேங்கிறான், என்ன மாதிரி இருக்குதா, சுட்டுக்கிட்டு கொடுப்போம். அப்படித்தான் நம்ம செய்வோம். நம்ம என்ன நிலையில் இருந்தோமோ அந்த நிலையைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர் செஞ்சுக்கிட்டாங்களே தவிர ஆகிரத்தில் அல்லாஹ் தருவான். துன்யாவுடைய வந்து எந்த அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்கு தரவே இல்லை. அவன் தான் ரப்பு, நம்ம எல்லாம் அடிமை. அவன் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஏத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். இதுல நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, நமக்கு அந்த அதிகாரம் பவர் தரப்படல. அப்படி நடந்து கொண்டார்களே. ஒரு சோத அபி தாலிப் ஒண்ணு பத்தாதா? அதே மாதிரி ஊரை விட்டு விரட்டப்படுறாங்க. எவ்வளவு பணம், நம்ம எல்லாம் பணத்துக்காக வேண்டி அலைகிறோமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று அறிவிக்கும் பொழுது பெரிய பணக்காரர். ஹதிஜா நாயகியை மணந்து அதன் மூலம் செல்வத்தை பெருக்கி அந்த ஊர்லயே பெரிய பணக்காரர். அப்படி செல்வ செழிப்பான சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து இந்த கொள்கையை சொன்னதுக்காக வேண்டி எதிர்ப்ப தாங்குறாங்களே. அப்ப விரட்டி அடிக்கிறான், சொத்தை விட்டுட்டு போறாங்க, சுகத்தை விட்டுட்டு போறாங்க, பிறந்த ஊரை விட்டுட்டு போறாங்க. அட இவ்வளவு பொறுத்துக்கிட்டேன்னா என்னை விரட்டளவுக்கு வந்துட்டீங்களா, எல்லாம் நாசமா போடா, இந்தா போ பிடி, இந்த சாபம் பிடி சாபம் சொன்னாங்களா? ஒரு மண்ணಲ್ಲಿ எரிய வேண்டியதான், அப்படி ஊரை அழிஞ்சு போட்டுமே. இவங்க மட்டும் இருந்துக்கலாம்ல. இவங்கள்ட்ட ஏதாவது தனிப்பட்ட சக்தி இருந்தா தன்னோட ஈமான் கொண்ட ஒரு 30-40 வச்சுக்கிட்டு
மண்ணள்ளி போட்டு இருந்தா நாசமாக்கி எல்லாம் போங்கடா. இப்ப என்னடா பண்றீங்க? காபத்துல்லா இருக்குது, விட்டுட்டு போக மனசு வரல. அதை பார்த்து அழுவ தெரிஞ்ச தவிர அதை ஒண்ணுமே தெரியல. காபத்துல்லா விட்டுட்டு போகும்போது இன்ன ரப்பி ஒரு ரப்புக்கெல்லாம் காபா நோக்கி சொல்றாங்க, எனக்கும் உனக்கும் அல்லாதான் இறைவன், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். காபாவுக்கு சொல்ற மாதிரி தன்னுடைய ஆதகத்தை வெளிப்படுத்துறாங்க. உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இந்த பூமியிலேயே எனக்கு விருப்பமான இடம் ஒண்ணு இருக்குன்னா இதுதான். அவ்வளவு விருப்பம் இருந்து இருக்க முடியலையே. போக வேண்டிய நிலைமை ஏற்படும், போய்த்தானே ஆக வேண்டி இருந்துச்சு. அப்போ ஊரை விட்டு வெறுட்டப்படக்கூடிய நேரத்திலேயாவது மந்திரவாதியா இருந்தா சக்தியை காட்டிருக்க மாட்டாங்களா? காட்ட வேண்டிய நேரம் இது. எல்லாத்தையும் நீ என்னடா ஒன்னே அடிச்சு, நாங்கள் அதிக தகுதி படைச்சவங்க, காபத்துல்லாவுக்கு நாங்கள் உரிமை படைத்தவர்கள், அல்லாவுக்கு நாங்கள் நெருக்கமானவர்கள். உனக்கு இந்த ஊர்ல புனித நகரத்துல இருக்க உரிமை இருக்கிற விட எனக்கு கூட உரிமை இருக்குடா. இப்ப உங்களால அழைக்க போறேன்டா, புடி, இனிமே உனக்கு தொலைஞ்சு போ. அபூஜஹல் இந்த காலியாகிறோம். அழிச்சாங்களா? என்ன பண்ணாங்க? போனாங்க. வெறுக்கப்படும் பொழுது நீங்கள் வெறுக்கப்பட்டால் என்ன செய்வீங்க? ஓடுவீங்க. ஆமா. அப்ப எங்க மகானா இருந்தாங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க மந்திரவாதியா இருந்தாங்க? நீங்க நினைக்கிற அவுளியாக்களை பத்தி நினைக்கிறீங்களே, என்ன ஒன்னாலும் செய்வாராம். இப்படி போறா என்னமோ வருமா, அப்படி இருந்தாலும் என்ன வருவா, விருந்தியில முடம் போடுவாராம். இப்படி எல்லாம் என்னென்னமோ அவுத்து விடுறீங்களே, செத்தத்தை புழைக்க வைக்குவாராம். பிச்சைக்காரனை பணக்காரனாக்குவாராம், பணக்காரனை பிச்சைக்காரனாக்குவாராம், மகளிடனுக்கு பிள்ளைய கொடுப்பாராம், பாஸ்போர்ட்டுக்கு விசா தருவாராம், வைத்தியத்தை வரட்டுவாராம். இப்படி என்னென்னவுளா நினைக்கிறீங்களே, அதெல்லாம் செய்ய வேண்டிய கட்டம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்துச்சா வரலையா? கொடுத்தா செஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் கொடுத்திருந்தா அது செஞ்சிருப்பாங்க. வழங்குதா? அப்ப நீங்க நினைக்கலாம், அவங்க தானா சபூர் செஞ்சுக்கிட்டாங்க, சக்தி இருந்த நம்ம இருந்தும் கூட அவங்க பயன்படுத்தாம விட்டுருக்கலாம்ல, எப்படி காப்பான் அப்படி சொல்றாங்க. இப்படி சொன்னோம்னா அப்போ புத்தி படிக்கிற மாதிரி இல்ல. அதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பிட்டு என்ன செய்யறான், அதெல்லாம் இருந்துச்சுங்க, சக்திலாம் இல்லாமையா அவங்க யூஸ் பண்ணல. எதுக்கு யூஸ் பண்ணணும்? நம்ம சபூர் பண்ணுவோமே. அவ்வளவு சக்தி இருந்து வேணும்னு கட்டுப்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு விருப்பமே இல்லை, அதனால சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்களே தவிர சக்திலாம் இருக்கத்தான் இருந்துச்சு. புது வாதம் அப்படிங்கிறது என்னடா ஒரு ஆதாரமும் இல்லை. இவனா கற்பனை சொல்றான். ஆனா என்ன நிலைமை, இது பொய்ங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு நம்மள்கிட்ட. இது பொய், இப்படி நினைக்கிறதே பொய். எப்படி பொய்ங்கிறோம்? காபத்துல்லாவோட தொழுவுறாங்க. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்துல காபத்துல்லாவோட தொழுவுறாங்க. தொழுவும் பொழுது சஜிதாவோட இருக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய குடல் அப்படி தூக்கிட்டு வர்றாங்க. ஒட்டக குடலுங்கிறது நம்ம ஒரு மனுஷ அளவுக்கு இருக்கும். ஆனதா அவ்வளோ உள்ள சாணத்தோட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு 4 பேர் சேர்த்து தூக்கிட்டு வந்து சைதாவில் இருக்கும் கழுத்தில் வச்சிடறாங்க. நிமிர முடியல, கரெக்டி விட்டு என்ன செய்ய முடியல, எந்திரிக்க முடியல. அப்படியே ஒட்ட அப்படி வளைஞ்சு கொடுக்கும்ல, கழுத்து வச்சு அப்படி அழகா கேப்பா வந்து சக்கன்னு உட்காந்துக்கிடுச்சு. கரெக்டி என்ன முடியல. சைதாவில் இருக்கும்போது வயசு 40க்கு மேலே ஆச்சுல, ஒரு 25 வயசு வாலிபர் வந்து பற்றி போடலாம், ரொம்ப கஷ்டமா இருக்குது. உடனே இதை வச்சுக்கிட்டு எல்லாம் ஹோஹா ஓஹோன்னு சிரிக்கிறாங்க. அங்கே இந்த செஞ்சவன்லாம் எல்லாம் கை கொட்டி பாய் விட்டு சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி துன்படுறாங்க. மகள் அது பாத்திமா நாயகி கேள்விப்பட்டு ஒடியாந்து அவங்களும் அத்தாவுமா சேர்ந்து அதை பிரட்டி விட்டுட்டு அப்புறம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே அவங்களாம் சகிச்சுட்டாங்க இல்ல, இல்ல கோவம் வருது. என்ன கோவம் வருது? நாசமா போனவங்க தேவலை என்று கோவம் வருது. தனக்கு முடியலையேன்னு கோவம் வருது. என்ன பண்றாங்க தெரியுமா? அல்லாஹும் அலைக்கபி அபிஜஹில், யா அல்லாஹ் அந்த அபூஜஹலை நீ பாத்துக்க. அப்ப என்ன அர்த்தம்? அவங்கள வேணும்னு விட்டுட்டு போயிட்டாங்க. வேணும்லாம் விடல, அப்ப எல்லாரும் வச்சிருந்தாங்க. யா அல்லாஹ் அந்த அபூஜஹலை நீ பாத்துக்க, உத்துபாவை நீ பாத்துக்க. அலைக்கபி உத்துபா, அலைக்கபி செய்பாவை நீ பாத்துக்கல்ல, உத்துபாவை நீ பாத்துக்க, அபூஜஹலை நீ பாத்துக்கன்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி படிச்சுட்டாங்கல்ல, நீ தான் அல்லாஹ் கேட்கணும், நீ தான் கேட்டு தரணும் அப்படிங்கிறாங்க. அப்ப தனக்கு துன்பம் வரும் பொழுது அதுக்கு துன்பத்தை தந்தவர்களுக்கு ஏதாவது அல்லாஹ் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு விரும்புறாங்க. அவங்களுக்கு செய்ய முடியல. நம்ம என்ன சொல்ற, விரும்பவே இல்லை. அது எப்படி விரும்ப, மனுஷங்க எப்படி விரும்பாம இருப்பாங்க? நமக்கு வர்ற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு விரும்பினாங்க, நம்ம பண்ணிடணும்னு முடியல. அல்லாஹ் கொடுக்கல அந்த பவரை. அல்லாட்ட கேட்டாங்க, அல்லாஹ் அதுக்காக வேண்டிய அல்லாஹ் நம்ம ரசூல் கேட்டாருன்னு அடுத்த நாள் செஞ்சு விட்டானா? பாருங்க அவனும் பாருங்க, இவ்வளவு பாதிக்கப்பட்டு இவ்வளவு புண்பட்டு அல்லாட்ட துவா செய்கிறாங்க. துவா செஞ்ச பிறகுதான் அவங்க கை ஓங்குது. இவ்வளவு செஞ்ச பிறகுதான் துன்பங்கள் அதிகமாகுது. இவ்வளவு செஞ்ச பிறகுதான் அபிசினியா ஹிஜ்ரத்து, இவ்வளவு செஞ்ச பிறகுதான் யாசிர் கொலை, சுமையா கொலை, பிலால் சித்திரவதை, ஹப்பாபு சித்திரவதை, இப்படி வந்து எல்லாம் எப்ப நடக்குது? அல்லாஹ் துவா செஞ்ச பிறகுதான் துன்பங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. இது வந்து அல்லாஹ் துவாவும் செஞ்ச பிறகு அல்லாஹ் என்னதான் அபூஜஹல் நல்லா வச்சிருக்கான். அபூஜஹலுடைய ஆதிக்கம் மேல உங்குது.
ஊர் ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கு. ஊர்ல இருக்க முடியாத நிலைமை, விரண்டு ஓடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அது வரைக்கும் கூட அல்லாஹ் ஒன்றும் செய்யல. இதுக்கு அல்லாஹ் எப்ப பனிஷ்மெண்ட் கொடுக்குறான்? மதீனாவுக்குலாம் போய் பத்ர் களத்துல பத்ர் போருக்கு படம் திரட்டிட்டு வர்றான் அபூஜஹல். அதுலதான் அவங்க அழிக்கப்பட்டாங்களே தவிர கிட்டத்தட்ட 13 வருஷம். 13 வருஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆவுக்கு 13 வருஷம் கழிச்சு அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். என்னமோ அவர் கேட்டோன்னே அடுத்த செகண்ட் தருவாங்கிறது கிடையாது. பாருங்க, இவ்வளவு பாதிக்கப்பட்டு, அக்கிரமமான முறையில பாதிக்கப்பட்டு தன்னுடைய தூதர் கையேந்திராரு. அடுத்த நிமிஷம் ஏத்துக்க வேண்டியதானே? கையேந்திர அந்த நிமிஷமே அபூஜஹலை அழிக்க அல்லாஹ்வுக்கு முடியாதா? அல்லாஹ் நீ கேட்டு உடனே சாம்பல் ஆக்கியிருக்கலாம். ஆனா துவா செஞ்சா கூட அவங்களுக்கு முடியல. அட துவா செஞ்ச உனையாச்சு அடுத்த செகண்ட் நடக்குதா ரிசல்ட்? இல்ல, ஒப்படைச்சுட்டாங்க. எல்லாம் நீ பாத்துக்க. அது சொப்பன அவங்க தலையிடல. யூனுஸ் நபி மாதிரி நான் கேட்டு நீ எப்படி எடுத்துக்கலன்னு கேட்கறவங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானே கேட்டு விட்டேன்ல, நீ எதுக்கு உன்னை கேட்டு தராம இருக்கிற? அதை மனவ போடுற மட்டும் தான் உன் வேலை. அதை எப்ப பரிசீலனைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிறது ஏன் வேலை அப்படின்னு நம்பணும். அல்லாஹ்வுடைய வேலை நம்பணும். நம்பினாங்க. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு துன்பங்கள் தரும் பொழுதெல்லாம் மனிதர் என்ற முறையில இப்படி அநியாயம் பண்றாங்களே, இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே, அல்லாஹ் கேட்க மாட்டானா? கேட்ட நல்லா இருக்குமே. இப்ப மத்தா நஸ்ருல்லாஹ் அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். எல்லா நல்லடியார்களுமே இது ஆசைதான் பட்டிருக்காங்க. எதை? தங்களுக்கு துன்பங்கள் நேரும் பொழுது இந்த மாதிரி கேட்பாங்களா? மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்? அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்? நமக்கு ஒண்ணும் முடியலையே, அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்? அப்ப அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும் எப்போ வரும்னு ஏங்கத்தான் முடிஞ்சே தவிர இப்பவே அந்த உதவியை கொண்டு வர முடியல. தங்களாலும் செஞ்சுக்கிற முடியல. அல்லாஹ்வுடைய உதவியை கூட அவசரமா கொண்டு வர முடிஞ்சான்னா அதுவும் முடியல. அப்ப நம்ம விளங்குறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர்ல பட்ட கஷ்டம் நான் எல்லாத்தையும் விவரிச்சு சொல்ல வேண்டியது இல்ல. என்னென்ன பட்டிருப்பாங்கிறது பசுமரத்து ஆணி மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பதிஞ்சிருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல பட்ட கஷ்டம், அடி உத ஊர் விளக்கம் என்னென்னலாம் இருக்குதோ, என்னென்னலாம் ஒருத்தன் புரட்சிகரமான ஒரு கருத்தை சொல்லும் பொழுது, அறியாமை கருத்தை சொல்லும் போது ஏற்படுமோ நீங்க அவளே கற்பனை கூட பண்ணிக்கலாம். அதெல்லாம் தாண்டி தான் அவர்களுக்கு என்ன செஞ்சிச்சு? கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப நம்ம விளங்குறோம், கஷ்டங்கள் கொடுக்கப்படும் பொழுதெல்லாம் அவர் ஒரு மந்திரவாதியாக, அல்லாஹ்வுடைய வேலையை அவங்க செய்யக்கூடியவராகவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவே இல்லை. கடைசியில உடுத்தின வேட்டியோட ஊரை விட்டு ஓடுறாங்க. இருக்கிற சஹாபாக்கெல்லாம் அபிசீனாவுக்கு அனுப்புறாங்க. கொஞ்சம் பேர் அங்கிட்டு ஓடு, கொஞ்சம் பேர் இங்கிட்டு ஓடு. இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டது நமக்கு என்னத்தை காட்டுது? இதுக்கு பிறகு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அடி வாங்கி இருக்கிறாங்களே, இவர் என்னடாண்டா தண்ணி கொடுக்கலண்டா சாவடிச்சிருவாங்கிறாரு, சோறு கொடுக்கலன்னு அடிச்சிருவாங்கிறாரு. அவுளியாவுடைய வரலாறுல அடுத்த வீட்டு மாட்டை எடுத்து திங்கிறாரு, உடஞ்ச கப்பலை உக்குறாரு, கண்ணாடி விட்டு எரிஞ்சு. பார்பர் ஷாப்ல முடி வெட்டிட்டு இருக்கிறாராம். முடி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது யாரு? சவுலின் பாஸ்தா நாகூர்ல அடங்கியிருக்காரு. முடி வெட்டிட்டு இருக்காராம். முடி வெட்டிட்டு இருக்கும்போது அவன் கையில இருந்த கண்ணாடி வாங்கி பிடிங்கி போகாம எறிகிறாராம். ஏன் நல்லா தானே இருந்தாரு, ஏன் இருந்தாலும் இப்படி நம்ம கண்ணாடி வாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தேகப்படுறானா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பெரிய கூட்டம் வந்து வருதான் இவரை தேடிக்கிட்டு. எப்படி வருது? இந்த மாதிரி நாங்க கடல்ல பயணம் பண்ணிட்டு இருந்தோம் கப்பல்ல, அந்த நேரத்துல வந்து கப்பல்ல ஓட்ட விழுந்துருச்சு, மகான் சாவுலமி பாதுஷாவே அப்படின்னு கூப்பிட்டோம். கூப்பிட்ட உடனே இந்த கண்ணாடி வந்து அந்த ஓட்டையை கரெக்டா அடைச்சி கப்பலை கொண்டாந்து கரையில சேர்த்துருச்சு. அதுக்கு காணிக்கை கொண்டுட்டு வந்தோம். அதுக்கு காணிக்கை கொண்டாந்து காலடியில் கொட்டுறாங்களாம். யாரு காலில்? இது பாருங்க, இது பொய்யுங்க காலம் என்ன தெரியுமா? அப்துல் காதர் ஜிலானி வரலாறு அதுலயும் இது எழுதி வச்சுக்கிறாங்க. கடற்கரை மட்டும் மாத்திக்கிறாங்க. அது பக்கத்தாது கடற்கரைன்னு இருக்கிறாங்க. நாகூர் ஆண்டவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாகூர் கடற்கரைன்றுவாங்க. எங்க ஊர் பக்கம் இந்த பாசிப்பட்டினம் ஊர் இருக்குது, அவர் செஞ்சு எங்க ஊர் கடைக்கு சொல்லுவாங்க. அவன் அந்த கடற்கரையை மாத்திக்கிடுவான், தொண்டி கடற்கரைன்னுக்குருவான். கோட்டைப்பட்டினம் ராவுத்தரப்பான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் செஞ்சா நவன் சொல்றான். இதை எல்லாருமே முடிவெட்டும் போது கரெக்டா அந்த கண்ணாடி அந்த ஓட்டை அரைக்கிறது காணிக்க. இந்த கருது அப்படியே. ஆனா என்ன ஊரு? நடந்த ஊரே ஆளை மாத்திக்கிறாங்க பொய்ங்கிறதுனால. இந்த கரு நமக்கு நம்ம பக்கம் வச்சு நல்லா இருக்குமே, நம்மளுக்கு சேர்த்துக்கிறோமே, இதை இல்ல நம்மளுக்கு சேர்த்துக்கிறோமே. கடற்கரை இருக்கிற ஊர்ல உள்ள எல்லா தர்காவுக்கு இந்த கதை இருக்குது. இந்த கதை அடுத்த வீட்டு கண்ணாடியை பறிச்சு முதல்ல பறிக்க அனுமதி இருக்குதா? பார்பர் ஸ்டாப்ல உள்ள கண்ணாடியை அவர் ஓட்டை விழுந்து அவர் கத்துனார். அங்க இருந்து சாவலி பாசாண்டு கத்துனா இவர் அவளியாவது என்ன பண்ணிருக்கானு. அட அறிவு கட்டவங்களா, என்னைய கூப்பிடுறீங்களடா? அல்லாவை கூப்பிடுற மார்க்கத்துல பிறந்துச்சு, ஏன்டா என்னைய கூப்பிடுறேன்னு கேட்டிருப்பாரா? அவங்கள காப்பாத்துறதுக்கு இவரு அல்லா செய்யற வேலை இவரு செஞ்சிருப்பாரா? அவுளியாவா இருந்தா நல்லா நாசமா போங்கடா, யாரில் சீக்கிரம் நீங்க நாசமாக்குன்னு சொல்லியிருக்கணும். உன்னைய கூப்பிடுறதுக்கு என்னைய கூப்பிடுறாங்க, நீ நாசமாக்குன்னு சொல்லியிருக்கணும். உங்களை கூப்பிட்டு ஒரு சந்தோஷம் வருதான். அடுத்த ஒரு கண்ணாடியோடு தெரிக்கிறான். அதை விட பெரிய பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா,
இவரை விட அவங்க பரவாயில்லை, விவரமா இருக்காங்க. இவர் தான் இந்த இடத்துல இருந்து எரிஞ்சிருக்காரு கண்டுபிடிச்சு வந்துட்டாங்களே. அவங்களும் பவுலியாவா இருக்கிறாங்க. அவங்களுடைய சக்தியை பாருங்க. ஒரு கண்ணாடி வந்து உழுவுது, கரெக்டா அந்த இடத்த கண்டுபிடிச்சு இந்த ஊர்ல இருந்து இந்த ஆளு இந்த இடத்துல எரிஞ்சிருக்காரு காணிக்கோட வந்து கரெக்டா நாகூர் கதையில ஒதுங்கிட்டாங்களே. அவங்களும் வரமா தான் இருக்கிறாங்க. அதை பொய்ங்கிறதுலாம் ஆதாரம் பொய் அப்படித்தான் இருக்கும். அதுல நிறைய இந்த பொய்யை பார்த்தீங்கன்னா அதுலயே பொய்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சான்று உள்ள அமைங்கிருக்கும். கொஞ்சம் ஆழமா செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே பொய்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். வெளி ஆதாரம் தேவையில்லை. அதுலயே பொய். ஒரு முடி வெட்டுற வேலையை வந்து அந்த காலத்துல கடையில அப்படி இருந்துச்சா? பார்பர் ஸ்டாப்பா வச்சுக்கிட்டு இருந்தான். இந்த காலத்துல பார்பர் ஸ்டாப் பார்த்து ஜோடிச்சு இருக்கிறான். முடி அவங்க வெட்டிக்கிட்டாங்க. முடி வெட்டுற கடையா இருந்துச்சு, அதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தா கூட கண்ணாடியை இன்னொருத்த கண்ணாடியை பறிக்க வர ஒரு அவுளியா குறைஞ்ச வச்சு அவன் பர்மிஷனா கேட்கணும். தம்பி இந்த மாதிரி கொண்டாமா, இந்த மாதிரி ஒரு ஆபத்தில் இருக்கிறாங்க, உங்க கண்ணாடி கொஞ்சம் தர்றீங்களா இன்னும் கேட்கணும். அப்படின்னு கேட்கல, பறிச்சிருக்காரு. அடுத்தவன் பொருளை எப்ப அபகரிக்கிறாங்களோ அப்பவே துவாக்கெல்லாம் ஏத்துக்கிறப்படாது, எல்லாம் போயிடும். ஹராமு கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போச்சுன்னா துவாக்கள் அங்கீகரிக்கப்படாது. அப்ப ஹராமான பொருள் நீ அடுத்தவன் பொருளை எடுத்துக்கிட்டு உடல் அடைக்க என்ன மெத்தேடு? சரி, அடைக்கிறது இங்க கண்ணாடி விட்டா தான் அடைக்குமோ? சும்மா அடைச்சிட வேண்டிய நாங்க எடுத்துக்கிட்டு இங்க கண்ணாடியை உடன்மாக்குன்றேன். சும்மா அடைச்சிட வேண்டியதானே? எந்த பலகை ஓட்ட பிடிச்சி அந்த பலகையை வச்சு அடிக்க வேண்டியதானே? இதெல்லாம் சும்மா ஜோடிக்கிறாங்க. கதை ஜோடிச்சு தர்காக்கள்ல உண்டியல்ல காசை சேர்த்து திங்கிறதுக்காக வேண்டி இந்த கதைகள்லாம் விட்டுருக்காங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறோட கம்பேர் பண்ணி பார்க்கையில இது பொய்ன்னு வழங்குதா இல்லையா? நம்மளை ஏமாத்திருக்கிறாங்க. இத்தனை வருஷமா நம்மளை ஏமாத்திருக்கிறாங்க, நல்லா விளங்குது. சரி, இது ஒரு சின்ன ஒரு சம்பவங்கள் துன்பப்பட்டது. இன்னும் விழாவாரியாக சில நிகழ்வுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து தன்னுடைய இடத்துல அந்த ஹபீபை கூட வைக்க அவன் தயாரா இல்ல அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள். என்ன சான்று? மக்காவில் இருக்கும்போது நடந்த 2-3 சம்பவங்களை உங்களுக்கு சொல்றேன். மக்காவில் இருக்கிறாங்க. மக்காவில் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப முகப்பத்தான ஆளு யாருன்னு கேட்டீங்கன்னா ஹதீஜா நாயகி ரொம்ப முகப்பத்தான ஆளு, மனைவிங்கிற முறையில. அபூபக்கர் சித்திக்கு முகப்பத்தான ஆளு. ரத்த சம்பந்தத்துல அவங்களுக்கு முகப்பத்தான ஆள் ஒரு ஆள் இருக்காருன்னு சொன்னா அபு தாலிபு. ரத்த சம்பந்தத்துல எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் சொந்தத்துல அதுல யார் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆளு? அபு தாலிப். பெரிய வாப்பா, பெரிய அத்தா இருக்காரு, ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாருடைய அண்ணன் அபு தாலிப். அவர் ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு. ஏன் வேண்டப்பட்ட ஆளு? சின்ன வயசுலயே வந்து தாய் இழந்துடுறாங்க, வயிற்றுல இருக்கும்போது தகப்பனை இழந்துடுறாங்க, 6 வயசுல தாய் இழந்துடுறாங்க, பாட்டனார் கொஞ்ச நாள் எடுத்து வளர்க்கிறாரு, அவரும் போயிடுறாரு. இந்த நேரத்தில் அனாதையான் என்ற அந்த சிறுவர் முகமதை எடுத்து வளர்த்தவர் யாரு? அபு தாலிப். சிறுவரா இருக்கும் பொழுது யாரு பெரியத்தா சின்னத்தான் எடுத்துக்கிறமே? பாட்டனாரும் போயிட்டாரு, தகப்பனும் இல்ல தாயும் இல்ல. அப்ப தாய் தகப்பன் பாட்டன் எல்லாத்தையும் விட்டு நிக்க கூட இந்த பிள்ளைய எடுத்து வளர்த்தது யாரு? எத்தனைய சின்னத்தா பெரியத்தாக்கள் இருந்தும் கூட அபு தாலிபன் எடுத்து வளர்த்தார். வளர்த்து சோறு போட்டு இளமைக்கு கொண்டு வந்து அவருக்கு வியாபாரத்தை எடுத்து கொடுத்து தொழிலை கட்டு கொடுத்து கல்யாணம் பண்ணி எல்லா வகையிலையும் பக்கபலமா நின்றவர் யாருன்னு கேட்டா அபு தாலிப். அவ்வளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி உறுதுணையா நின்றவர். இன்னும் சொல்ல போனா அபு தாலிப் மரணித்தார்ல அந்த ஆண்டுக்கு இஸ்லாமிய வரலாற்றுல ஒரு பேர் இருக்குது, ஆமுல் ஹுஸ்னும்பாங்க. ஹுஸ்னா கவலை, கவலை ஆண்டுன்னு அதுக்கு பேரு. அபு தாலிப் மூத்தா போனார அந்த வருஷத்துக்கு என்ன பேரு இஸ்லாமிய வரலாற்றுல? கவலை ஆண்டு. ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னா அபு தாலிப் இருக்கிற வரைக்கும் மத்த ஆட்களை கை வச்சாங்க, ரசூலுல்லாஹ் கை வைக்கல. நல்ல குலத்துல உள்ளவரு, சமுதாய பிரமுகர்ல உள்ளவரு, அப்துல் முத்தலிப் ஊர் தலைவரா இருக்காரு. அடுத்த ரேஞ்சில் இவர் வந்துட்டாரு. இப்ப பெரிய பிரமுகரா இருக்காரு, செல்வாக்கானவர், குறைசு குலத்தில் உள்ளவரு. அவர் கேட்பாரு, அடே அபு தாலிப் இருக்காரு, அடே அடிச்சுடாதீரா, அந்த ஆளு ஊரை கூட்டி போடுவோம் அந்த ஆளு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை உண்டாக்கி அபு தாலிப் இருக்கிற வரைக்கும் கை வைக்கிற ரசூலுல்லாஹ் மேல. ஏத்துக்கிட்டவங்களும் தான் அடிச்சாங்க, யாசிர் அடிச்சாங்க, சுமையாவை அடிச்சாங்க, எல்லாரும் செஞ்சாங்க. அபு தாலிப் இருக்கிற வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல கை வைக்கல, அடிக்கல, கிண்டல்லாம் பண்ணினாங்க. அபு தாலிப் மூத்தா போனதுக்கு பிறகு அப்படி ஒரு கை ஒடிஞ்சு போன மாதிரின்னு சொல்லலாம். இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு எல்லா வகையிலும் உறுதுணையா நின்றாங்க. அபு தாலிப் அவர் ஏத்துக்கல. என்ன விவகாரம்னா இப்படி எல்லாம் இருந்த ஒரு அபு தாலிப் என்னென்னமோலாம் சொல்லி பார்த்தாங்க. அபு தாலிபே, நீங்கள் உங்கள் பொறுப்பை விட்டு விலகி கொள்ளுங்கள், முகமதை நாங்க பாத்துக்கிறோம், ஒண்ணு நீங்க கணிச்சு வைங்க, இல்லைன்னா நீங்க ஒதுங்கிட்டு எங்கள்கிட்ட விட்டுருங்க, நாங்க அவரை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்கிறோம்டாங்க. முடியாதுன்ட்டாரு, நான் பக்கபலமா தான் நிப்பேன்ட்டாரு. அப்படியெல்லாம் இருந்ததுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு தாலிப் மேல ரொம்ப முகப்பத்து வச்சிருந்தாங்க, ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்க. அவருடைய மரண வேலை வருது, சக்கராத்து வேலை வருது, தள்ளாத வயசாயிட்டாரு, மரணிக்கிற வேலை வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போறாங்க பெரியத்தாவை.
போனா அபூஜஹில் அவங்களும் பார்க்க வந்திருக்கிறாங்க. முக்கியமான பிரமுகர்ல எல்லாரும் பார்க்க வந்திருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தடை சொல்றாங்க. தந்தையே, பெரிய தந்தையே, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிடுங்கள். என்ன வார்த்தை? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள். அல்லாஹ் ஒருத்தன் தான் வணக்கத்துக்குரியவன் சொல்லுங்கள். இந்த கல்லு, குதிரை, கழுதைலாம் கடவுள் இல்லைன்னு ஒத்துக்கிறங்க. உங்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்துல வாதாடுகிறேன். இந்த கொள்கையை நீ ஏற்றுக்கொண்டீர்களேயானால் உங்களுக்காக நான் என்ன செய்யறேன்? வாதாடுகிறேன். அல்லாஹ் தடுக்கவில்லை, ஆனா உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படிங்கிறாங்க. 2 விஷயம் பேசுறாங்க. ஷைகுல் புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான சம்பவம் தான் இது. அப்ப அவர் என்ன பண்றாரு? அபு தாலிபிட்ட சொன்ன உடனே அவர் மனசுல ஒரு சலனம் வருது. பக்கத்துல உட்கார்ந்துருக்கான அபூஜஹில். அவன் சொல்றான், ஏய், உங்க அப்பா அப்துல் முத்தலிப் எப்படி ஆளு? அவர் கொள்கையில நீ சாவுவியா? உன் புள்ள கொள்கையில சாவியா? உன் அப்பன் கொள்கையில சாவ போறியா? உன் புள்ள கொள்கையில சாவுற எப்படிப்பட்ட பாரம்பரியம்? எத்தனை வருஷத்து கொள்கை இது? அதனால நீ உங்களுடைய பாட்டனுடைய வழியெல்லாம் நீ மௌத்தா போகணும், அதான் உனக்கு நல்லதுங்கிறான். அவன் அப்படி சொல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்ல, அவர் மரண வேலையில் இருந்துட்டு இருக்காரு. இப்படி அப்படி இப்படி அப்படிமா எடுத்து போடுறாங்க. கடைசி என்ன பண்ணிடுறாரு? அவர் இல்ல, நான் என்னுடைய அப்பன் வழியிலேயே நான் போறேன் அப்படின்னு மூத்தா போயிடுறாரு. அது இஸ்லாத்தை ஏத்துக்கிறாமலேயே. அந்த கல்லு, மண்ணு இதெல்லாம் கடவுள்னு சொல்லி அபூஜஹில் எந்த கொள்கையை சொன்னாரோ ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்கல. எல்லா உதவியும் செஞ்சார். அல்லாஹ்வுடைய தூதர்னு அவர் ஏத்துக்கல, அல்லாஹ்வை ஏத்துக்கல, எல்லாத்தையும் கடவுள் நம்பினாரு, மூத்தா போயிட்டார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தம். யார் யாரெல்லாமலாம் இஸ்லாத்துக்கு சொர்க்கத்துக்கு போறாங்களே, நம்மளை வளர்த்து ஆளாக்கினவரை சொர்க்கத்துக்கு போறதுக்கு நமக்கு செய்ய முடியலையே, இந்த மாதிரி போயிட்டாரேன்னு நொந்து நொந்து கவலைப்படுறாங்க. உனக்கு என்ன கவலை? இந்த மாதிரி நரகவாசியா மூத்தா போயிட்டாரே, இவ்வளவும் செஞ்சு இஸ்லாத்துக்கு பக்கபலமா இருந்து யாரும் கை வைக்க முடியாத அளவுக்கு வளர்ச்சிக்கு கூட துணையா நின்று, ஆனா அந்த கொள்கையை ஏத்துக்கலாம் மூத்தா போயிட்டாரே என்று எண்ணி 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 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்பட்டு என்ன செய்யறாங்க? அல்லாஹ்ட்ட ஒரு வசனம் வருது. என்ன வசனம்? இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ யஹ்தி மன் யஷா அப்படின்னு சொல்லி வசனம். முகமதே, நீ நினைச்ச ஆளுக்கெல்லாம் நேர்வழி கட்ட முடியும் நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ அபு தாலிப் நேர்வழி வரணும்னு வந்துருவாரா? உன் கையில அந்த அதிகாரத்தை நான் தந்திருக்கேன். நல்லா கேட்கிறான். நம்ம பெரியத்தா இஸ்லாத்துக்கு வரா மூத்தா போயிட்டாருன்னு வருத்தப்படுறாங்க. அவங்களுடைய விருப்பமாச்சுன்னு எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும்ல. தன்னுடைய ஹபீபுடைய விருப்பம், அவங்க விருப்பம் தான் என் விருப்பம் அப்படிலாம் சொல்றாங்க இவங்க. அல்லாஹ் விருப்பம் தான் அவுலியா விருப்பம், அவுலியா விருப்பம் தான் அல்லாஹ் விருப்பம். அவுலியா கணத்துல குதிச்சுன்னா அல்லாஹ் குடிச்சிருவான், இப்படிலாம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஆக்கி விட்டாங்கன்னா, அவுலியாவை அல்லாவுக்கு மேல ஆக்கி விட்டாங்க. அவுலியாவை அல்லாவுக்கு மேல ஆக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? அப்துல் காதர் ஜிலானிக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேரு? தஸ்தகீர். தஸ்தகீர்னு பேர் இருக்கு தெரியுமா? தஸ்துனா என்ன? கை. பார்சில கீர்னு சொன்னா பிடித்தவர். ஆலம் கீர்ங்கிறான்ல, ஆலம் தான் உலகம், ஆலம்கீர்னா உலகத்தையே பிடித்தவர் அவுரங்கசீப். உலகத்தை ஆண்டவர். கீர்னா பிடித்து கொண்டவர்னு அர்த்தம். தஸ்தகீர்னா கைப்பிடித்தவர்னு அர்த்தம். அவருக்கு ஏன் கைப்பிடித்தவர்னு பேர் வந்து தெரியுமா? அப்துல் காதர் ஜிலானி அல்லாவும் வாசினி போனாங்களாம். சிரிக்கிறது எழுதி வச்சுக்கிறானுங்க. அது ஒரு நொந்து போகணும் எப்படி எல்லாம் ஆக்கியிருக்கிறாங்கன்னு. அப்ப அல்லாஹ் வலிக்கு விழுந்துட்டானா. அப்ப மொய்தினே கையை பிடிந்து அவன் அல்லாஹ் கூப்பிட்டவன அவர் அல்லாஹ் கைப்பிடிச்சு தூக்கி விட்டாரான். அதனால கைப்பிடித்தவர்னு பேருன்னு சொல்றாங்க. பயான்ல இந்த 100 மஸ்தலான்னு போட்டுக்கிட்டு இதெல்லாம் தெருவில் நாங்கெல்லாம் சின்ன வயசுல இந்த மாதிரியான கிஸ்தாக்கள்லாம் கேட்டிருக்கிறோம். அப்ப இவங்க என்ன லெவலுக்கு ஆகிவிட்டாங்கன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் என்ன செய்யறான்? இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, முஹம்மதே, நீர் விரும்பிய வரையெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு நேர்வழி காட்டுவான். சொல்றது மட்டும்தான் உன் வேலை. எடுத்துக்கொண்டே உள்ளத்துல கொண்டே திணிக்கிறது உன் வேலை கிடையாது. வாயினால் எடுத்து செதற விட வேண்டியதான். உன்னை பார்க்காத இடத்தை ஏத்துக்கிடுவான், உன் வீட்டுல உள்ளவன் ஏத்துக்கலாம் போயிடுவான். அது ஏன் வேலை. இன்னமா அலா ருசுலினல் பலாகுல் முபீன், நம்ம ரசூலுமார்களுடைய வேலை தெளிவாக எடுத்து சொல்வதுதான். ரசூலை அனுப்புறோம்னு சொன்னா அழகா எடுத்து சொல்ற வேலை, அதோட முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் நான் ஹிதாயத்தை யாருக்கு ஒன்னாலும் கொடுப்பான், அல்லாஹ் நான் கொடுக்காமையும் போயிடுவான். அது உன் கையில கிடையாதுன்ட்டான் கவலைப்படும் பொழுது. இப்ப உங்களுக்கு இதுல என்ன விளங்குது? அவ்வளவு ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தாண்டா எப்படிப்பட்ட ஆளு, அவ்வளவு விருப்பம் வச்சிருக்கிறாங்க. சாதாரண பெரியத்தா இல்ல, ஒரு தளவாக இன்னும் உதவியாக இருந்த
ஒரு பெரிய ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள்ல யாருக்காவது ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்காங்கன்னு சொன்னா அவருக்கு பட்டிருக்காங்க. அவ்வளவு நன்றி செலுத்த வேண்டி இருக்கு. அவ்வளவு நன்றி கடன்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளு நேர்வழி வரணும்னு ஆசைப்படுறாங்க. அக்கறையோட சொல்றாங்க. உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்டு வந்து சொல்லுது. அது காதுக்குள்ளதான் போக முடிஞ்சே தவிர கல்புக்குள்ள போக முடியல. அந்த வார்த்தைகள் அபூ தாலிபுடைய காதுக்குள்ள போனுச்சு, கல்புக்குள்ள போல. இந்த காது வந்து அந்த காது வெளியே வந்துருச்சு. என்ன விளங்குது? பல விஷயங்கள் விளங்குது. அல்லாஹ் வந்து நபிமார்களா இருந்தாலும் சரி, அவங்க நினைச்சதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அடிமை இல்ல அல்லாஹ். அவரையும் ஆட்டி படைக்கக்கூடிய எஜமான். அவனுக்குன்னு ஒரு நினைப்பு இருக்குது, அவனுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது, அவனுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு தீர்மானம் இருக்குது. அந்த தீர்மானத்தை எடுக்க வைக்கிறதுல எந்த அடியாருக்கும் பங்கு கிடையாது. இந்த முடிவுக்கு அவனை தள்ளணும், அதெல்லாம் முடியாது. இந்த முடிவை நோக்கி அவனை இழுத்துட்டு போயிடணும், அதெல்லாம் முடியாது. அப்ப அவனுக்குன்னு ஒரு தீர்மானம் இருக்குன்னு விளங்குதா இல்லையா? அந்த தீர்மானத்துப்படிதான் வண்டி ஓடுமே தவிர இவர் விரும்பிட்டாருங்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் செய்ய முடியாது. அது மட்டும் விளங்கல, ஒரு மெசேஜ இதயத்துல கொண்டு சேர்க்கிற அதிகாரம் இருக்க, அது கண்டிப்பா அல்லாஹ்வுடைய சிவத்தை நல்லா விளங்கிக்கணும். அல்லாஹ்வுடைய சிவத்துகள்ல ஒரு சிவத்து என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்வுக்கு பல பெயர்கள் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அல்லாஹ் ரஹ்மான் இருக்கிறாங்க, அல்லாஹ் ரஹீம் இருக்கிறாங்க, அல்லாஹ் ரஸாக், ஜப்பார், வஹாபு, பல பேர்களை சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண பேர் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது லா ஓ முகல்லிபல் குலூப், யா முகல்லிபல் குலூப். இதான் முகல்லிபல் குலூப்ங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதயங்களை புரட்டுபவனே. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பேசும் பொழுதெல்லாம் யா முகல்லிபல் குலூப், கல்புகளை புரட்டவனே. எங்களுக்கு கல்புக்குள்ள ஒண்ணும் செய்ய முடியாது. அதான் மனுஷனோட சண்டை பிடிச்சி அடிச்சு பரட்டலாம், ஆள வேண்டாம் பரட்டலாமே தவிர என்ன செய்ய முடியாது? உள்ளத்துடைய கல்பை பரட்ட முடியுமா? முடியாது. வரவே மாட்டான்னு சொல்லி நினைச்ச உமர் வந்துருவாருன்னு நினைச்ச அபூ தாலிப் வரமாட்டாரு. இவர் சப்போர்ட் பண்றதெல்லாம் பார்த்தா வந்துருவாரு மாதிரி தெரிஞ்சு. நம்ம பார்வையில பார்த்தோம்னா உமர் அருவாள் எடுத்து வெட்டுறதுக்கு வர்றாரு, அபூ தாலிப் எல்லா வேலையும் உதவியா இருக்காரு. நம்ம பார்வையில யார் வருவா? இப்ப அபூ தாலிப் வருவார், உமர் வரமாட்டார். நம்ம கண்ணு என்ன சொல்லும்? நம்ம மூளை என்ன சொல்லும்? என்னடா அருவாளை தூக்கி வெட்டுறதுக்கு போன ஒரு ஆளு, இவர் எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன கணக்கு பண்ணுவோம்? ஒரு காலத்துல அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வந்துருவாரு, இந்த உமரால தான் முகமது நபிக்கு பெரிய ஆபத்து இருக்கு நம்ம நினைக்குவோம். அல்லாஹ் என்ன பண்றான்? அப்படி தலையில எவர் வெட்ட வந்தார் அவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு, எவர் உதவி செஞ்சாரு அவர் குஃப்ருக்கு போயிடுறாரு. முடிஞ்சு போச்சா கதை? அப்ப என்ன இதுல விளங்குது? கல்புகள்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடியது அல்லாஹ்வுக்குரியது. அதனால யா முகல்லிபல் குலூப் தப்பித்து கல்வி அலா தீனிக்க, கல்புகளை புரட்டவனே, என்னுடைய கல்ப உன்னுடைய தீனில் நீ தான் உறுதியாக்கி வைக்கணும். அடுத்தவன் கல்புல சேர்க்கிறது கிடக்கட்டும், ஏன் கல்புல ஸ்ட்ராங்கா இருக்கிறது உங்க கையில இருக்குட்டாங்க. அதான் அடுத்த கல்பை புரட்டுறதுக்கு சொல்லல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா முகல்லிபல் குலூப், கல்புகளை புரட்டக்கூடியவனே, இதயங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய இதயத்தில் உன்னுடைய நம்பிக்கை பலமாக்கி வச்சிரு, என்னையும் புரட்டி விட்டு கூடாது அப்படின்னு கேட்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப இதயங்களின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதிகாரத்தை உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் தரவே இல்லை. அவனுடைய தனித்தன்மை, தனி அதிகாரம், தனி சிவத்து, அதுல எந்த இணையும் துணையும் யாருக்கும் கிடையாதுன்னு தெளிவா விளங்குது. அதனுடைய சான்று தான் அபூ தாலிப். அதனுடைய சான்றான இந்த துவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்ட துவா. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ரொம்ப சேட்டை பண்றான், பரவாயில்லைங்க, அந்த அவரோட சரீரத்தை கூட்டு போங்க, அப்படி ஒரு கையை வச்சாருன்னு சொன்னா அப்படியே ஆள் மாறி போயிடுவான், மாற்றிடுவார், அப்படி பவரை ஏத்துவாராம். அப்படி கையை அப்படி அவர் கையை கொடுத்து கையெத்து பண்ண உடனே அந்த கை வழியா என்னமோ இறங்குமா அவருக்கு, இறங்கி அப்படியே இவர் மாதிரி அவர் ஆயிடுவாராம். இவர் எப்படி நல்லவரா இருக்கிறாரோ அந்த மாதிரி அவரே ஆக்கி போடுவாரு. அதனாங்க சொல்றாங்க, சேகு சொன்னால் அப்படி மனுஷனை பக்குவப்படுத்திடுவாராம், நம்மளை பண்படுத்திடுவாராம். ஒரு மனுஷன் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் நம்மளுடைய இதயங்களை அவர் பக்குவப்படுத்தி விடுவாராம். அதெல்லாம் பச்சை பொய்யின் விளங்கலையா? அப்படி இருந்திருந்தா ரசூலுல்லாஹ் அபூ தாலிப் கையை பிடிச்சபடி அப்படி காது ஏத்தி விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹா சொல்ல வச்சிருக்க வேண்டியதானே? அப்படி கையை ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சா பவர் ஏறி இருக்கும்லங்க. அந்த கைக்கு உள்ள பவரை விட இந்த சேகுக்கு பவர் அதிகமா? அந்த பவர்ஃபுல்லான கையை கொண்டு பிடிச்சி கூட அவர் மாட்டேன்ட்டாரே. அந்த பவர்ஃபுல்லான வார்த்தை, இதெல்லாம் கெட்ட நோக்கத்துல தான் அவர் காசு சம்பாதிக்க சொல்லுவா. இவன் இகுலாசான வஹியுடைய வார்த்தை, சுத்தமான வார்த்தை, தெளிவான வார்த்தை, குழப்பமில்லாத வார்த்தை, இகுலாசான உள்ளத்திலிருந்து வெளிப்படுற வார்த்தை, அது வேற விஷயம். ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைக்கு நீங்க சந்தேகம் தெரிவிப்பீங்களா? புரியாம சொல்லிட்டாரு சொல்லுவீங்களா? இகுலாஸ் இல்லாம சொல்லிட்டாரு சொல்லுவீங்களா? அவ்வளவு உள்ளத்துல அப்படி அப்படி அக்கறையோடவும் ஆசையோடவும் தன்னுடைய பெரிய தாய் இஸ்லாத்துக்கு வந்துடணுங்கிற உள்ளார்ந்த ஈடுபாட்டோடவும்
நம்ம போய் பாத்தியா வரமா இன்னொருத்தன் செத்து போனதுக்கு போய் அஜரத்து மாறு போய் அந்த மாதிரி பாத்தியாவா? இது கொடுக்குற காசுக்கு போன பாத்தியாவா? இல்ல, இதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆசை. என் வேலை அதுக்கு இன்னைக்கு மண் அபக்த முகமதே, குரான்ல உள்ள வசனம், இது கதை இல்ல. நீர் விரும்பியவருக்கு நேர்வழி காட்ட முடியாது. அது மாத்திரம் இல்ல, அதே நேரத்துல இன்னொன்னு சொல்லிப்படுறாங்க, தப்பா விளங்காம சொல்லிப்படுறாங்க. என்ன விளங்காம சொல்லிப்படுறாங்க? நீ அப்படியே நீ ஏத்துக்கிறான் மூத்தா போனா கூட உனக்கு நான் பட்டிருக்கிற நன்றி கடை லேசப்பட்டது இல்லை. அப்படியே மூத்தா குஃபுர்ல நீ மூத்தா போனா, பெரிய தட்டை குஃபுர்ல நீ மூத்தா போனா கூட, இஸ்லாத்தை ஏத்துக்கிறா மூத்தா போனா கூட உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்காக வேண்டி உங்களுக்கு நான் அல்லாட்ட இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அஸ்தக்ஃபிரன்ன லக மாலம் அன்ஹு, நான் தடுக்கப்படாத வரை உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அதையும் சொன்னாங்க. ஒன்னு சொல்லிட்டேன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி ஒரு கடவுளை ஏத்துக்கிட்டேன்னா அதை வச்சு நான் அல்லாட்ட வாதிடுவேன். அல்லாஹ் ஏத்துக்கொண்டார், கடைசி நேரத்தில் ஏத்துக்கொண்டார். நீ என்னுடைய பெரியத்தாக்கு ஏதாவது செய்ய நான் மறுமையில வேண்டாம் கேட்பேன். ஏத்துக்கிட்டாருன்னா, இல்லைன்ற பட்சத்துல விட்ட மாட்டேன், உங்களுக்காக நான் அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு கவுண்டர் கொடுத்துட்டான் அல்லாஹ். எப்படி கொடுத்துட்டான்? சைகுல் புகார்ல வருது, மாக்கான முஸ்லிம்ல மாக்கானல் இன்னபி உள்ளதீன ஆமனு ஐ யஸ்தக்பிரு லில் முஸ்ரிகீன வலவ் கானு உலி குர்பா. இந்த நபி இருக்கார, இவரா இருந்தாலும் சரி, மூமின்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து மரணித்து விட்டார்களே அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுகிற அதிகாரம் இல்லை. நீ வாக்களிச்சிட்டியா? அல்லாவே இல்லைன்னு இருக்கான். நிறைய அல்லாண்டு ஒரு ஆள் சொல்லிட்டு மூத்தா போயிருக்கான். உனக்கு உதவி செஞ்சதுக்காக வேண்டி அவருக்கு பாவம் மன்னிப்பா? அது நடக்காது. பாவத்தை எதை மன்னிக்கிறதுன்னு முடிவெடுத்தேன். அதான் முகமதுக்குன்னு விதிவிலக்கா ஒரு ஆளுக்கு நான் மன்னிக்க மாட்டேன். எனக்கு இணை வைத்தால் மன்னிக்க மாட்டேன்னு முடிவெடுத்துட்டான்ல. எதை வேண்டாலும் நான் மன்னிப்பேன், ஒன்னு மன்னிக்க மாட்டேன். இணை வைப்பதை நான் மன்னிக்கவே மாட்டேன். அல்லாஹ் முடிவு எடுத்துட்டான். அந்த முடிவை மாத்துறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், அபூ தாலிப் கொண்டு விதிவிலக்கா மன்னிச்சிருவேன், அவர் பாவத்தை மட்டும் மன்னிச்சிருவேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? சார், நம்ம ஒரு பொதுவான விதி வச்சிருந்தாலும் வேண்டிய ஆள் கேட்கும்போது நம்ம என்ன பண்றது? முகம் ஹபீப் ஆயிட்டாங்களே, இப்படி உங்க கேட்கும்போது மறக்க முடியுமா? நம்ம எந்த முகத்தை கொண்டு போய் நிக்கிறது நாளைக்கு அப்படின்னு அல்லாஹ் ஆச்சரியம் பார்த்துக்கிட்டு அப்படி செஞ்சானா உடனே ஆட்டரு. குர்ஆன்ல அந்த வசனம் இருக்கு, கதையில கற்பனை இல்லை. மா கானல் இன்னபியி வல்லதீன ஆமனு ஐ யஸ்தக்பிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானு உலி குர்பா. எவ்வளவு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரியே, நபிக்கும் மூமினானவர்களுக்கும் இணை வைப்பவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பது அனுமதி இல்லை, தகாது, கூடாது அப்படின்னு நல்லா ஐஸ்வரிய பண்ணிவிட்டான். அது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா கூட இதை கேட்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க தகப்பனாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடினார்கள். அந்த பகுதியில் ஒரு பரவலா மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதை ரசூலுல்லாஹ் நினைச்சுக்கிட்டு இப்ராஹிம் நபி மட்டும் ஆசருக்கு பண்ணியிருக்கிறாங்கல்ல, அவங்க அத்தாக்கு பண்ணியிருக்கிறாங்கல்ல, நிறைய அபூ தாலிபு பண்ணக்கூடாது. அவங்க எதனால அந்த முடிவுக்கு வந்தாங்க? இப்ராஹிம் நபி பண்ணியிருக்காருல, நம்ம ஏன் பண்ணக்கூடாது? அதுக்கு அல்ல விளக்கம் கொடுக்குறான். மாக்கான இஸ்திக்பார் இப்ராஹிம் லி அபீஹி இல்லா மௌஇதத்தின் வஅதஹா இய்யாஹு ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுவுல் லில்லாஹி தபர்ரஅ மின்ஹு. இப்ராஹிம் தன்னுடைய தந்தைக்கு பாவ மன்னிப்பு தேடினார் என்று சொல்றோமே, அது அல்லாஹ் அதை விரும்பவில்லை என்று அறியாத நிலையில் சொன்னது. எப்போது தன்னுடைய தகப்பனார் அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெரிந்து கொண்டாரோ, தபர்ரஅ மின்ஹு, இப்ராஹிம் அதிலிருந்து விலகி கொண்டார். இப்ராஹிம் எல்லாம் செய்யல, தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ராஹிம் தகப்பனுக்கு பாவ மன்னிப்பு தேடல, நீங்களும் தேடக்கூடாது, உனக்கு அந்த அனுமதி இல்லை. அப்ப இப்ராஹிம் நபி அத்தாவுக்கு கேட்கறது எல்லாம் மறுத்துவிட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அத்தாவு கேட்கறதை மறுத்துவிட்டா, அவன் ஒரு ரூல்ஸ் போட்டானே அதுலதான் நின்றானே தவிர முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி அதை மாத்தல. என்ன வளர்ந்ததுல இந்த ஒரு சம்பவம் பத்தாதா? என்னமோ இவர் நினைச்சதெல்லாம் அல்லாஹ் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அப்படி அடிமை மாதிரி ஆக்கிவிட்டாங்க. அவுலியாவுக்கு அல்லாஹ் அடிமையாக்கி இந்த ஜின்னு சைத்தான வசப்படுத்துறேன்னு ஏமாத்துறாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம நாக்குட்டியை வச்சுக்கிட்டு இது ஏவி விடுவோமே, அல்லாஹ் அப்படி இவங்களுக்கு அவுலியாக்களுக்கு இவங்க வச்சுக்கிற கதை. அவுலியா அப்படிப்பட்டாலும் தெரியுமில, அல்லாங்கிற நாய் ஏவி விட்டு உன்னை கடிக்க வச்சிருவாரு. அப்படி இவரு சொன்னது அல்லாஹ் கேட்பானா? அல்லாஹ் சொல்ல கேட்கிற அடிமை மாதிரியும் அல்ல நாய்க்குட்டி மாதிரியும் இவர் ஆட்டி படைக்கிற எஜமான் மாதிரி தான் இங்க கதையை கட்டி வச்சுக்கிறாங்க. இழுத்து போட்டு ஒரே மீதியா மிதிப்பான்ல. அதனால வளர்ந்ததுல இருந்து அவனுடைய அதிகாரத்தை கொடுப்பானா? இவ்வளவு தெளிவான ஒரு இதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கான ஓது போர் உங்களுக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படுத்திய போர் இஸ்லாமிய வரலாற்றுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 2வது போர் பத்ருக்கு. அதுக்கு சின்ன சின்ன போர்கள் நடந்திருக்கு.
பெரிய போர்கள் எடுத்துக்கிட்டோம். ஏனால் பதருக்கு அடுத்து நடந்த பெரிய போர் உஹது போர். பதர்ல பெரிய வெற்றியை கொடுத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உஹதுல ஒரு பெரும் தோல்வின்னு சொல்லலாம். பெரும் தோல்வியை கொடுக்குறான். அதுல அந்த தோல்வியில ஒரு அம்சமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பற்கள் உடைக்கப்படுகின்றன. எல்லாருக்கும் தெரியும். பல்லுடை இந்த நேரத்திலும் எங்கள் பெருமானே பின்வாங்கி ஓடவில்லை எங்கள் பெருமானே. ஹதீஸ் தெரியாதவனும் தெரியும். ஹதீஸ தெரியாதவனுக்கு கூட இந்த நாவலுக்கு பாட்டை படிச்சிருக்கவங்க கூட தெரியாது. பல்லுடை இந்த மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானேன்னு படிக்கும் பொழுது அதிலே அவர் சொல்லுவார், பல்லுடை இந்த நேரத்திலும் எங்கள் பெருமானே பின்வாங்கி ஓடவில்லை எங்கள் பெருமானே, பகைவர்களை சபிக்கவில்லை எங்கள் பெருமானே. அது பொய்யது. பகைவர்களை சபிச்சதுக்கு தான் அல்லாஹ் வசனமே இருக்கிறான் அந்த இடத்துல. அது பொய். ஆனா பின்வாங்கி ஓடவில்லைங்கிறது அது நஷ்டம். சரி, அப்ப அந்த பல்லு உடைக்கப்பட்டு விட்டது. பல்லு உடைக்கிறதுனா சாதாரண விடக்கூடாது. பல்ல கொண்டு அப்படி உடைச்சு இப்படி அப்படின்னு இல்ல, அருவாளை வாழை கொண்டு வெட்டுனது இல்ல, அப்படி தாடையில பட்டு பல்ல மட்டும் சொல்றாங்க விளங்காத்தனமா. இப்படி பல்ல போய் குத்தி உடைச்ச பெரிய விஷயமா? அது பல்லு உடையிறது பெரிய விஷயமா? அது பெரிய தியாகம். அதை கூட கொச்சி பிடிக்க ஆகிட்டாங்க. பெரிய பயங்கரமான வெட்டு அது. அந்த வாள் உள்ள போய் அந்த அந்த இது மூஞ்சிலையும் ஒரு இது பண்ணிருப்பாங்க. எது இரும்புல உடம்புல கவசம் போடுற மாதிரி முகத்துக்கு செயினா போட்டுருக்க. அந்த காலத்துல வெட்டு விழுந்தா அது அதை தாங்கிக்கிறோம். உள்ள போகாது, அழுத்தம் மட்டும்தான் இருக்கும். ஊம காயம் தான் ஏற்படும். இப்படி சங்கிலி மாதிரி விட்டுருப்பாங்க. சங்கிலி மாதிரி விட்டுருப்பாங்க. இப்படி தொப்பி மாதிரி இரும்பு தொப்பி போட்டு அதுல இப்படி சங்கிலி மாதிரி போட்டிருப்பாங்க அந்த காலத்து ஆயுதங்கள்ல. வெட்டுனான்னு வைங்களேன், அந்த அழுத்தம் தான் படுமே தவிர வாள் உள்ள போயிடாது. வீசுல அந்த செயின் உள்ள போய் வெட்டு அப்படி வேகமான வெட்டு. இவங்க பல்லு உடைஞ்சவன புண்ண உடைஞ்சு போயிருமா? இதை கொண்டாடிச்சு உடைச்சு காட்டவா ஒரு ஆளுக்கு பல்ல? அதுக்கு என்ன பெரிய விஷயமா வேணும் பல்லு உடைக்கிறதுக்கு? 45 வயசு ஒரு ஆளுக்கு ஒரு பல்ல உடைக்கிறது பெரிய விஷயமா? 55 வயசு ஆளு, 55 வயசு போது நடக்கும்போது 55 வயசு மனுஷனுக்கு பல்ல உடைக்கிற பெரிய விஷயமா? என்ன கையினால குத்து உடைச்சிட்டு போயிடலாம். பல்ல உடையல. என்ன உடையுதுன்னு கேட்டா, அந்த வாளு செயின்ல பட்டு அந்த செயினையும் கிழிச்சுக்கிட்டு போய் உள்ளுக்குள்ள போய் கடவா பல்லாம் உடைஞ்சு போய் இந்த இப்படி இது போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்படி போய் உள்ளுக்கு அந்த செயின்லாம் உள்ள உட்கார்ந்து அப்படிப்பட்ட வெட்டது. இன்னும் கொஞ்சம் வேகமா போன தலை துண்டாயிருக்கும். அந்த வேகம் பண்றது ஒரு பாதியில் நிக்காம இன்னும் கொஞ்சம் வேகமா போயிருக்குமே, அப்படி துண்டாது. கழுத்துக்கு வந்த வெட்டு, கழுத்தை துண்டாக்கி போறதுதான் வெட்டினாங்க. அப்படி கொஞ்சம் சிலிப்புனதுனால முகத்துல வந்துருச்சு. பெரிய வேதனை. அப்ப ரத்தம் ஓடும் பொழுது வேதனை தாங்க முடியல. யாருக்கு முடியும்? ரத்தம் கொட்டுல அப்படியே கோபம் வருது ரசூலுல்லாஹ்வுக்கு. பகைவர்களை சபிக்கவில்லைங்கிறாங்க, பொய். கோபம் வருது. கோபம் என்ன பண்ணிவிடுறாங்க? கை கொய்யு புலி கோமுன் சஜ்ஜு நபியகும். நபிக்கு ரத்த சாயம் பூசி விட்டார்களே, இவர்கள் எப்படி உருப்பட போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரில் நாசமாக்குன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு நபிய போய் இந்த மாதிரி பண்ணிவிட்டீங்களடா, ஒரு நபியுடைய மூஞ்சில ரத்த கரையை பூசிட்டீங்க அப்படின்னு சொல்லி கட்டுமையான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிடுறாங்க. யூஸ் பண்ண உடனே இமிடியேட் ஆக்ஷன் அல்லாஹ்ட்ட இருந்து. என்ன ஆக்ஷன் வருது? லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன். முகமதே, அதிகாரத்துல உமக்கு நான் பங்கு தரலையே. இதை சொல்றதுக்கு நீ யாரு? உன்னை வெட்டினா அழிஞ்சு போயிடணுமா? அவனை அழிக்கிறதா இல்லைன்னு நான்ல முடிவெடுப்பேன். உன்னை வெட்டிட்டு அவன் நல்லா இருப்பான், வெட்டு வாங்கிட்டு நீ போயிடுவேன், அது நான் தீர்மானிப்பேன். எத்தனை நபிமார்களை வெட்டிட்டு அவன் நல்லா உலகத்துல வாழலையா? நல்லவர்களை கொண்டு விட்டு உலகத்துல சொகுசா வாழ்க்கை நடத்தலையா? உலகத்துல உள்ளது ஒரு ரிசல்ட் அளவுகளா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன கேட்கிறான்? லைஸ லக்க உமக்கு கிடையாது மினல் அம்ரி, அதிகாரத்திலே செய்வோம் அனுபவம் கிடையாது. அதிகாரத்துல அதிகாரம், அதாவது யாரை எப்போது என்ன செய்வதுங்கிறது என்னுடைய அதிகாரம். அதை நீ தீர்மானிக்கல. உன்னை வெட்டக்கான அழிச்சு போயிடுவான் அவன். உன்னை வெட்டோன்னு கை விளங்காம போயிடணுமா? என்ன நீ பேசுற? அந்த வேதனையான நேரத்துல கூட இந்த நேரத்துல சொல்ல வேணான்னு லேட் பண்ணி எல்லாம் சொல்லல. இப்ப வேதனையில சொல்லிவிட்டாரு, அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படி கூட எல்லாம் விடல. அந்த வேதனையில துடிச்சு போய் வந்த வார்த்தை அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டான்? லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன். முகமதே, அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது. முடிஞ்சு போச்சா கதை? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டினால் கூட அதுக்காக வேண்டி வெட்டின நாசமாயிடும்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் நாடினால் நாசமாகலாம், அல்லாஹ் நாடினால் விட்டு வச்சு அங்க பிடிப்பான். எல்லா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு நாள் அல்லாஹ் வச்சுக்கிறான். இந்த உலகத்துல உள்ள தீர்ப்புகள் எல்லாம் ஒரு தீர்ப்பு கிடையாது. இங்க உள்ள துன்பங்கள் கிடையாது. இங்க உள்ள சுகங்கள் கிடையாது. அப்படி ஒரு கொள்கையை சொன்ன மார்க்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம். அதனால அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டான்? ஒன்னை அடிச்சதுக்கு அவனை நாசமா இருந்துடும். நீ யாரு? உங்களை அடிச்சவன அதுக்கு தான் வெற்றி அவங்களுக்கு கொடுத்தான்ல. இவ்வளவு பண்ண பிறகு அவங்க இதெல்லாம் ஓகனிச்சு உகது போறல.
நபியை செஞ்சதுக்காக, நபியை வெட்டினதுக்காக வேண்டி அப்படி அழிஞ்சு நாசமா பயிரில் ஊத்துறமே, அந்த மாதிரி ஆட்கள் தான் எல்லாம் பின்னாடி இதாயத்தை கொடுத்து நேர்வழிக்கு வந்தாங்க. அது ஒரு விஷயம். அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றோம்? இவ்வளவு துன்பத்துல துடிக்கக்கூடிய நேரத்துல எப்படா உறுப்பு நாசமா போய் தோத்து போயிருவீங்கடா, நீங்க வெற்றியை பெற மாட்டீங்கடா அப்படின்னு சொன்னாங்களே, அதை சொல்ல நீ யார்? யார் வெற்றி பெறுவார்னு தீர்மானிக்க நீ யாருயா? ஏன் அதிகாரத்தில் தலை நீ யாரு? எவ்வளவு கடும் வார்த்தைன்னு பாத்தீங்களா? அதிகாரத்தில் எல்லளவும் உனக்கு கிடையாதுங்கிறது லேசுப்பட்ட வார்த்தையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதிகாரத்துல எல்லளவும் கிடையாதுன்னா இவங்களுக்கு எல்லாம் உண்டா? என்னங்க சொல்லி வச்சிருக்கிறான்? அந்த கோடிகளும் ஓர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வள்ளி இருக்கிறான். அகிலமோர் ஏழினையும் ஆடுங்கரங்கு போல் ஆட்டி விளையாட வள்ளி இருக்கிறான். கண்டித்த கடுகிலில் கடலை புகட்டி கலக்கி விளையாட வள்ளி இருக்கிறான். யாரு? அப்துல் கார் ஜிலானி இருக்கிறாரு. அந்த கோடிகள் இருக்க எல்லா கேலக்சி அம்பட்டும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு பந்து மாதிரி இப்படி அது சுட்டு வச்சுக்கலாம். அப்துல் கார் ஜிலானி. அந்த கோடிகளும் ஓர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வள்ளீர். அந்த கோடிகளையும் ஒரு பந்தை போல கைக்குள்ள அடக்கி விளையாடுவீங்களா? அகிலமோர் ஏழினையும் ஆடுங்கரங்கு போல் ஆட்டி விளையாட வள்ளீர். அகிலமோர் 7 உலகம் இருக்கிற அந்த 7 உலகத்தையும் அப்படி ஆட்டி விளையாடுறது வல்லவரா இருக்கிறீர்கள். கண்டித்த கடுகில் கடலை புகட்டி கலக்கி விளையாட வள்ளீர். கண்டித்தன சின்ன சின்ன கடுகுக்குள்ள 7 கடலையும் உள்ள நுழைச்சி நீங்கள் அதுக்குள்ள புகுந்து கலக்கி விளையாடுவீங்க. அப்துல் கார் ஜிலானி இப்படிப்பட்ட சக்தி உள்ளவரான். கண்டித்த கடுகில 7 கடலை புகட்டி கலக்கி விளையாட வள்ளீர். அடப்பாதைகளா, இது இஸ்லாமா? இதுக்கு பேர் இஸ்லாமா? இந்த குணங்குடி மஸ்தான்கிற ஒரு கிறுக்கன் சொன்னதுனால இஸ்லாம் ஆயிருமா? இது சொன்னவன் யாரு? குணங்குடி மஸ்தான். இவன் யாரு? மார்க்க அறிஞ்சிடான். இவன் குணங்குடி மஸ்தான்கிற மார்க்கத்தை கற்றவனா? இஸ்லாமிய அடிப்படையில வாழ்ந்தவனா? நகம் வெட்டாதவன், குளிக்காதவன், அவுரத்தை மறைக்காதவன், ஜத்தியோடு திருந்தவன், கோமணத்தோட. இவன் அவுளியா, இவன் மகன், இவன் சாமியார் மாதிரி சுத்தி திரிஞ்சான். திப்பி திப்பியா இருக்கும் தலை. இன்னைக்கு குணங்குடி மஸ்தான் பாடல்கள் அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா கோமணத்தோட உட்காந்துட்டு இருப்பான். படமே போட்டிருக்கிறாங்க. நான் அந்த வம்சத்துல வந்தவன் தான். வழங்குதா? குணங்குடி மஸ்தான் இருக்காரு, நமக்கு பாட்டனார் தான். அதை விளைவிக்கிறங்க. எங்க ஊருக்காரு தான் அவரு. அதனால தண்டையார்பேட்டை தெரியுமா? தண்டையார்பேட்டை இருக்குமா? அது தொண்டியார்பேட்டை. இங்கிலீஷ்ல அப்படிதான் எழுதியிருப்பான். எங்க ஊருக்காரர் அவரு. குணங்குடி மஸ்தான்லாம் இருக்காரு. தண்டையார்பேட்டைலாம் அவருடைய கபர் இருக்குது. அவர் இருந்ததுனால ஏரியாவுக்கு பேர் என்ன? அவருக்கு பேர் தொண்டியார். தொண்டிக்காரன்னு அர்த்தம். தொண்டியார்பேட்டைன்னு சொல்லி இங்கிலீஷ்ல தொண்டியார்பேட்டை கரெக்டா போட்டுக்கிறான். நீ தமிழ்ல தண்டையார்னு ஆக்கிவிட்டான். இங்கிலீஷ்ல பார்த்தா TONDI தான் இருக்கும். தொண்டியார்பேட்டைன்னு கரெக்டா எழுதியிருப்பான். அவர் தொண்டியார்பேட்டைக்காரன். அவரு அவருடைய வழித்தோன்றல் தான் நாங்கள்லாம். அவர் கல்யாணம் பண்ணல, அவருடைய அண்ணனுடைய வழித்தோன்றல்கள் தான். அப்ப நம்ம எதுக்கு இதை குறை சொல்றோம்? அல்லாவுக்கு எதிராக போனா நமக்கு என்ன? சொந்தக்காரன் நமக்கு என்ன? அல்லாவுக்கு எதிராக போயிருந்து அல்லாவுக்கு பயங்கர சிறுக்கு யாரும் வைக்க? அபூஜைகளுக்கு மிஞ்சின சிறுக்கு இது. அபூஜைகள் அபூலகப்ப அந்த சிறுக்கு வைக்கல. அல்லாவுக்கு சிபாரிசு பண்ணுவாங்கன்னு தான் சொன்னாங்க இந்த மகான்கள்லாம். அது என்ன அவங்களுடைய கொள்கை என்னவா இருந்துச்சு நான் பிறகு சொல்லுவேன். இந்த தொடர்ல ஒரு நாளைக்கு ஒண்ணு வரும். சிறுக்குடைய எல்லா அம்சமும் உங்களுக்கு சொல்லப்பட்டு போயிடும். கிராமத்து அது நடக்கு இது நடக்கு என்னென்ன உங்களுக்கு டவுட் இருக்குதோ எல்லாம் கிளியர் ஆகும் அந்த ஒரு மாசத்து இந்த உரையில. அதுதான் அந்த தலைப்பை ஏத்துக்கணும். ஏகத்துவத்துக்கு எதிரான எந்த வாதமும் மிச்சம் இருக்காது. அப்ப எதுக்கு சொல்ல வர்றேன்? இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது எங்க ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை என்ன? பல்லு உடைஞ்ச நேரத்துல, மூஞ்சி வெட்டப்பட்டு கிடக்கிற நேரத்துல உனக்கு அதிகாரம் இல்லைங்கிறானே, இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குதான்? மொத்த உலகத்தையும் அவர் கைக்குள்ள எடுத்துக்கிடுவாராம். ஒரு கடுகை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள நம்பிட்டு திணிப்பாராம் கடலை போறாத்தையுமே. அவரும் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு கல்லைக்கு பூந்து விளையாடுவாராம். என்னங்கிற மில்கா பிஸ்கட்டா பூந்து விளையாடுறதுக்கு? பூந்து என்ன நினைச்சிட்டு அல்லாஹ் அக்பர். அப்ப இந்த மாதிரிலாம் கூத்து இருக்குது. அப்ப எதுக்கிட்டு வர்ற? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த மாதிரி கட்டத்தில் கூட அல்லாஹ் என்ன செய்யல? அவனுடைய அதிகாரத்தை, அவனுடைய பவரை, அவனுடைய சக்தி எல்லாம் கொடுக்கவே இல்லை. இது சம்பந்தமா நெருக்க தகம் இருக்கா? இன்னும் கேளுங்க. அதே உஹது போர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரத்தம் ஓடுதுல, இந்த ஆயத்து இறங்குதுல, அப்படி மூர்ச்சையாகி கீழே விழுந்துடுறாங்க. மூர்ச்சையா போய் கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தவுடனே நடமாட்டமே இல்லை. போர்க்களத்துல விழுந்துட்டா நடமாட்டம் இல்லை. சுத்தி சில சகாபாக்கள் நினைக்கிறாங்க. எல்லாம் வதனி பரவுது. ஆள் காலி, முகமது காலி. வெட்டின போய் சொல்லியிருப்பான்ல, வெட்டினவன் வேகமா வெட்டிவிட்டான்லங்க. வெட்டினவன் என்ன நினைச்சிருப்பான்? முடிஞ்சு கதை இனிமே முடியுது, கம்ப்ளீட்டா இஸ்லாம் போச்சு, முகமது எல்லாம் போய் கம்ப்ளீட் காலி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த பக்கம் பரப்புறான். முஸ்லிம்கள் மத்தியிலையும் பரவுது.
அவங்க முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறாங்க, ரசூலுல்லா மூத்தா போன பிறகு அப்படி எட்டி பாக்குறாங்க. ரசூலுல்லா அப்படி மின்னல் மாதிரி நிப்பாங்களாம் போர்க்களத்தை உத்தரவு போடக்கூடியவர் இருக்க மாட்டாங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமாண்ட் பண்ண மாட்டாங்க, களத்துல நிப்பாங்க. எங்கன எடுத்தாலும் அவங்க தான் தெரிவாங்களாம். பாஞ்சு இந்த வாழை சுழற்ற வித்தையில அப்படி கைதேர்ந்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மகாவீரர் களபதியா இருந்து களத்துல நிப்பா. களத்துல நின்றனால வெட்டு வாங்குறாங்க. பக்கத்துல எந்த ஜனாதிபதி களத்துல போய் நின்றது கிடையாது. களத்துல நின்று வெட்டு வாங்கின ஜனாதிபதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். களத்துக்கே போவாங்க. நெப்போலியன் மாதிரி உள்ளவன்லாம் போயிருக்கிறான், அலெக்சாண்டர்லாம் போயிருக்கிறான். களம் வரைக்கும் போய் ஆயுதம் தாங்கி களத்துல நிக்க மாட்டான், அந்த இடத்துல நின்று உத்தரவு போடுவான். அங்கனக்குள்ள சிப்பாயா நின்று கருத்து இறங்கின ஒரு தலைவர் நீங்க பாக்குறதா இருந்தா வரலாற்றுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலாம். இல்லைன்னா இந்த கற்பனை கதைகள் தேசிங்கராஜ மாதிரி சினிமா கதைகள் வேணா என்ன செய்யலாம், நீங்க பார்க்கலாம். நெச வரலாறுல பார்க்கலாம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் பார்க்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து இந்த மாதிரி ஆன உடனே சஹாபாக்கள் பாக்குறாங்க, என்னடா எங்கன்னு பார்த்தாலும் அவர் தானே தெரிவாரு, இங்க நிப்பாரு, அப்புறம் அங்க நிப்பாரு, அங்க சுத்துவார், ஆளே காணாம நீ சொல்ற கரெக்டா இருக்குதே. ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய கதை முடிஞ்சு போல இருக்குது. சஹாபாக்களுக்கு களத்துல இருந்த சஹாபாக்களுக்கு அப்படி மண்டலாவே அப்படி வீக்காகுது. என்ன நினைக்கிறாங்க, ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு ஓடுறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் மௌத்தா போட பிறகு யாருக்கு தண்டை போடணும்? ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. அப்புறம் இந்த போர்ல ஜெயித்தா என்ன, தோத்தா என்ன, அவன் ஜெயித்தா என்ன, நம்ம ஜெயித்தா என்ன, இந்த வெற்றினால் நமக்கு என்ன ஆக போகுது, இதனால என்ன பயனு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சு என்ன செய்யறாங்க, ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கணிசமான பேரு பின்வாங்குறாங்க. அவங்க செய் ஓந்துது, இன்னும் நெருங்கி வர்றாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில சஹாபாக்கள் மனித சுவர் எழுப்பி மனிதனை தங்கள் உடமையை சுவராக்கி கொண்டு வரக்கூடிய அம்புகளை எல்லாம் தாங்குறாங்க. ரசூலுல்லாஹ் மூர்ச்சிட்டு கிடக்குறாங்க, அம்புட்டையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்ல அந்த நேரத்துல மூர்ச்சியை தெரிவிக்கிறான். இவங்க தான் ஃபைட் பண்ணிக்கிறாங்க, தற்காப்பு தான். அது என்ன நடக்கல, எல்லாம் வந்து தற்காப்பு நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மேல ஒண்ணு வந்துடக்கூடாது, தங்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கிறாங்க. தாங்கிக்கிட்டு தடுத்துக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வந்து தண்ணி இன்னும் தெளிச்சுக்கிட்டு, அது ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கும்ல, அது என்ன செஞ்சாங்கன்னு அதிசயம் சொல்லப்படல. மூர்ச்சை தெரியுது. தெளிஞ்ச உடனே அப்போ ஒரு வகி அல்லாஹ் தெரிய வச்சிருக்கான். அந்த வகி வந்து வர்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தெரிய வச்சிருக்கான். அப்ப வெட்டுப்பட்டவனு லைச உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு தெளிஞ்சவனு என்ன செய்யறான் பாருங்களேன், அதுக்கு மேல கடுமையா ஒண்ணு விடுறான். ஒமா முஹம்மது இல்லா ரசூல் அது கலத்திமின் கபலிகி ருசுல் அவையும் மாத்த அவ் குத்தில இன் கலபத்து மேல ஆக்காபிக்கும். குரான்ல உள்ள வசனம் இன்னைக்கும் இருக்குது. குரான்ல இந்த நேரத்தில் இறங்கின ஒரு வசனம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனையில துடிச்சு மூர்ச்சையாகி விழுந்து திரும்ப எழுந்து இருக்காங்களே, அந்த நேரத்தில் அந்த வசனம் வருது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒமா முஹம்மது இல்லா ரசூல், முகமது ஒரு தூதர் தான். முகமது யாரு? அல்லாஹ் இல்ல. அல்லாஹ் சொல்றான் முகமது இல்லா ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது தூதரை தவிர வேறு இல்லை. அவையும் மாத்த இவர் இறந்து விட்டால், அவ குத்தில கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபத்தும் அல்ல ஆக்காபிக்கும், வந்த வழியே திரும்பி போயிருவீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அட எதுக்கு இங்க வந்தீங்க இஸ்லாத்துக்கு? இவருக்காக வேண்டி வந்தீங்களா? இவர் கையில சொர்க்கம் இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தீங்களா? இவர் உங்களை நரகத்துல போட்டுவார் நினைச்சிட்டு வந்தீங்களா? எதுக்கு வந்த நீ? என்னைய நம்பி வந்தியா, இவரை நம்பி மூத்தா போனால நம்பி வந்தியா? அல்லாஹ் கேட்கிறான். முகமது கொல்லப்பட்டார்னு வச்சுக்கிடுவோம், அதுக்கு ஓடுறதா? முகமது கொல்லப்பட்டால் மார்க்கத்தை நீ காப்பாற்றணும். முகமதுக்கு நீ மார்க்கத்துக்கு வரல, அல்லாஹ்வுக்கு வந்திருக்கிற, அவனுடைய சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கிற, அவனுடைய நரகத்திலும் தப்பிக்கிறதுக்காக வந்திருக்கிறியா? அவர்கள் அதிகாரம் இருக்குதா? இந்த வாசகத்துக்கு அர்த்தம் நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு வியாக்கியானமே தேவையில்லை, நேரடி அர்த்தம். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது ரசூலை தவிர வேறு இல்லை. அது கலத்துமின் கபலிகி ரசூல், அவருக்கு முன்னால் எவ்வளவு தூதர்கள் போய்விட்டார்கள். அவையும் மாத்த இவர் இறந்து விட்டால், முகமது இறந்து விட்டால், அவ குத்தில கொல்லப்பட்டு விட்டால், இன் கலபத்து மேல ஆக்காபிக்கும், வந்த வழியை நீங்கள் திரும்பி சென்று விடுவீர்களா? வந்த வழி எது? மனுஷனை கடவுளாக்குறது. இப்ப அதுக்கு போயிட்டு இருக்கிறீங்க நீங்க. முகமது போனோன்னு நான் போயிருவேன், என்ன போயிருக்கீங்க? முகமது அல்லாஹ்வாக்குறீங்க. அதனால அர்த்தம், நீ அல்லாஹ்வுக்காக நீ வந்தேன்னு சொன்னா, இந்த மார்க்கம் எனக்கு உரியது நீ நம்புனேன்னு சொன்னா, அவர் கொண்டு வந்தார ஒரு கொள்கை, அதை நீ நம்புனேன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனாலும் கூட களத்துல நின்று இருக்கணும், களத்துல போராடி இருக்கணும், களத்துல உன்னை வெற்றி பெற்றிருக்கணும், இல்ல வீர மரணம் அடைஞ்சிருக்கணும். ஒரு நபரை சார்ந்து நீ வந்தியா? எவ்வளவு பேர் இதுமாதிரி அனுப்பியிருக்கிறேன், ஒரு ஆள் தானே, இதுக்கு முந்தைய எத்தனை பேர் அனுப்பி விட்டுருக்கிறேன் அப்படின்னு கேட்டா இதுக்கு என்ன அர்த்தம்? உடனே இந்த ஆயத்தை இறங்கின உடனே விட்டு சத்தம் போட்டு கூப்பிட சொல்றாங்க. உமா முகமது இல்லா ரசூல். போனவங்க எல்லாம் திரும்பி ஒரியாரு. அல்லாஹ்வுடைய வசனம் சொன்ன உடனே கோழைத்தனமாக ஓடுனாங்களே, விரக்ஷாயி போய் ஓடுனாங்களே, மன நொந்து ஓடுனாங்களே, விரக்தி அடைந்து
அவர்கள் எல்லாம் திரும்பி வர்றாங்க. கடைசியில் எல்லாம் வெற்றியை மாத்திரம் பெரும் இழப்போட, பெரும் இழப்புக்கு பிறகு 70க்கு மேற்பட்ட சஹாபாக்களை பலி கொடுத்த பிறகு கடைசி என்னாவது அவங்க ஓரளவுக்கு எல்லாம் ஆக்குறோம், ரொம்ப லாஸ்டா ஆக்குறோம். அதுக்கு கொடுத்த விலை ரொம்ப பெரிய விலை, அந்த வெற்றிக்காக வேண்டி கொடுத்த விலை பெரிய விலை. இப்ப இதுல உங்களுக்கு என்ன விளங்குது? ஒரே உகதில் நடந்த 2 சம்பவம், பெற்று பட்டவனு ஒரு வருஷம் நேரம் அதிகாரம் கிடையாதுன்னு அதுக்கு முடிச்ச பிறகு ஒரு மூத்தாப்பட பெண்ணாங்கிறான்ல, ஒரு மூத்தாப்பட பெண்ணா முகமது மூத்தாப்பட மார்க்கம் முடிச்சு வச்சா அதோட போயிட வேண்டியதானே? சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு மார்க்கத்தை தந்த அல்லாஹ்வே நம்மளை எப்படி பற்ற தந்திருக்கான் பாத்தீங்களா? மூட நம்பிக்கை இல்லாம எவ்வளவு அறிவுபூர்வமான மார்க்கம், சுயமரியாதை காப்பாத்துற மார்க்கம், அசைக்க முடியாத ஒரு மார்க்கம் இது. அதனால அவன் இத்தனை வருஷத்துக்கு அசைக்க முடியாது. 1400 வருஷத்துக்கு பிறகு கூட அசைக்க முடியலன்னு என்ன அர்த்தம்? அப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நிறைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். இதுல நம்ம விளங்கணும், மனுஷன்தான். நபிமார்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தத்திற்கு மகாமே மஹமூதா இருக்குது, அதுல யாருக்கும் டவுட் இல்ல. நம்ம எல்லாம் இருக்கிற இடத்த விட எங்கேயோ இருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரஜாவுல, அதுல டவுட் இல்ல. இந்த உலகத்துல மனிதர்களை ஆட்டி பறிக்கிற அதிகாரம் இருக்குதா? அதான் கேள்வி. அல்லாஹ் செய்யற வேலையை அவர்கள் செய்ய முடியுமா? அதுதான் கேள்வி. முடியாது, முடியவே முடியாது, ஒல்லாஹி முடியாது, ஒரு காலம் முடியாது. இதை நீங்க வழங்கணும். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஏராளமான சம்பவங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டுற எதுக்குன்னு கேட்டா, அவங்களுக்கு இல்லைன்னா இவருக்கு இருக்குமா? அதுக்காகத்தான் நீங்க சிந்திச்சுக்கிட்டே போகணும். ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாட்டி இவரை ஏமாத்துறாரு அப்படி நினைச்சிட்டு போகணும். அப்படியான ஒரு சிந்தனை உருவா